வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பொதும்பில் தாங்க இருக்கிறோம். இந்த பொதும்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனில் ஒரு ஃப்ளாட்டை தாங்க நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 5.5 லட்ச ரூபா சொல்கிறாங்கங்க. பேசிக்கலாங்க. பாருங்கள், லேண்டை பாருங்கள், அப்படியே பொன் விளையிற பூமிங்க. அது இன்றைக்கி வந்து நமக்கு வந்து வீட்டடி மனைகளாக வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கழிவு நீர் வாய்க்கால் எல்லாமே இருக்குங்க, ரெடியாக இருக்குது. இதில் வந்து தண்ணி எங்கே போகும், ட்ரைனேஜ் வாட்டர் எங்கே விடுவோம், அப்படிலாம் நீங்கள் வந்து நிறைய இடத்துல பயங்கரமாக கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பீங்க. அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாய்க்கால்லாம் கட்டி விட்ருக்கோம். பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கும். 33 அடி ரோடுங்க இந்த வீடுலாம் வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தீங்களா, ரோட்லேருந்து அப்படியே நடந்து அப்படியே வாக்கிங் வந்தோம்னா மெயின் ரோடுக்கு வந்துடுவோம், சிக்கந்தர் சாவடி ரோட்டுக்கு. இந்த மாதிரி இருக்குங்க இந்த இடம். வந்து 5.5 லட்சம் சொல்கிறாங்க. நெகோசபிள், பேசிக்கலாங்க, வெளியெல்லாம் பேசிக்கலாம். செண்டு 5.5 லட்சம். தண்ணி வந்து தேன் தாங்க, அப்படியே செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வந்து நான் வந்து அக்வா பியூரிஃபையர் போடுவேன், அதெல்லாம் தேவையில்லைங்க. ஏன்னா சும்மாவே குடிக்கலாம். தண்ணி அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில். அதேமாதிரி பார்த்திங்கன்னா போர்லாம் வந்து நான் 350 அடி போடுறேன், 450 அடி போடுறேன், அதெல்லாம் தேவையில்லைங்க. ஒரு நமக்கு வந்து ஒரு 200 அடி போட்டாலே போதும். அது எக்ஸஸ்ஸு, அது வந்து அதிகங்க. அந்த மாதிரி ஆயிரும். ஒரு நீங்கள் 30 அடியில் வானந்தோன்றப்ப தண்ணி வருங்க இங்கே வந்து. அந்த அளவுக்கு ஈல்டு அதிகமான பகுதிங்க இந்த பகுதி. வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொல்யூஷனே இல்லாத ஒரு பகுதி இது. அருமையான மண். இந்த பார்த்திங்களா, இப்படியெல்லாம் கால்வா அமைச்சு கொடுக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த கழிவு நீர் தண்ணியெல்லாம் ஈஸியாக ஓடிடும். இது பார்த்திங்களா, தண்ணி நிற்கிதா, தெரியுதா உங்களுக்கு தண்ணி நிற்கிறது? இந்த மாதிரி தண்ணி இதில் நிற்குங்க, ஊற்றே வரும். நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் நினைப்பீங்க என்னத்தையாவது இந்த லேண்டை விற்கிறதுக்காக ஒரு உருட்டுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க, இந்த லேண்டை வந்து பாருங்கள். நீங்கள் வந்து இந்த ஏரியாவிலலாம் நீங்கள் விசாரிப்பீங்க. ஜென்ரலாக வந்து விசாரிக்காமல் யாரும் எதுவும் வாங்க மாட்டோம் இல்லையா? அது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் விசாரிங்க. இந்த மாதிரி இந்த தண்ணியெல்லாம் எவ்வளோங்க இங்கே இருக்குது, எத்தனை அடியில் தண்ணி இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் போய் பேசுவீங்க. கேட்காமலாம் வந்து எந்த இடத்தையும் வாங்க மாட்டீங்க. ஒரு 100 பேர்ட்டையாவது நீங்கள் கேட்டுருவீங்க. அப்படி கேட்கும் பொழுதுங்க அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, இங்கே வந்து தண்ணி இவ்வளோ பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் கேட்பீங்க, இந்த மண்ணெல்லாம் எப்படிங்க இங்கே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இது 30 விளையக்கூடிய மண், அதனால் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் வீடு கட்டிட்டு கொஞ்சம் முன்னாடி இடம்லாம் ஸ்பேஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் என்ன செடி வச்சாலும் நல்லா வரும். தோட்டம் முன்னாடி அழகாக பூச்செடிகள் வைக்கிறதுக்கு எது வச்சாலும் நல்லா வரும். அந்தளவுக்கு ஒரு வளமான மண் அப்படின்லாம் அதை தெளிவாக அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் வந்து நல்லபடியாக இந்த இடத்த வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்னொன்று, அருமையான முதலீடுங்க. போடக்கூடிய காசு 5.5 லட்சன்றது ஒரு ரீசனபிளான ஒரு அமௌண்ட்டுங்க. ஒரு சென்ட்டு வந்து 5.5 லட்சன்றது ஒரு ரீசனபிளான அமௌண்ட்டு. நம்ம வச்சுருந்தோம்னாலும் ஒரு 4-5 வருஷத்துலலாம் இந்த இடத்த வந்து நம்ம இப்படி நினச்சி பார்க்க முடியாதுங்க. ரோட்டில் இருந்து ரொம்ப நியரஸ்ட்டாக சிக்கந்தர் சாவடி ரோடை இவ்வளோ பக்கத்துலலாம் வந்து நம்ம இந்த காஸ்ட்டுக்கு வாங்க முடியாது. இப்போயே நம்ம வந்து இது வந்து டிடிசிபி ரேரா அப்ரூவல் இருக்குங்க இந்த இடத்துக்கு. ஒரு 80% வந்து நம்ம வந்து லோன் போட்டுக்கலாங்க. ஒரு 12 லட்சம் லோன் போட்டுக்கலாம். ஆமாம், நீங்கள் வந்து ஒரு 15 லட்சத்துக்கு முடிக்கிறீங்கன்னா ஒரு 12 லட்சத்துக்கு, நான் தோராயம் சொல்கிறேங்க, இது ரேட்டு இல்லை, நான் ஒரு தோராயத்துக்கு சொல்கிறேன். ஒரு 15 லட்ச ரூபா ரேட்டுனா ஒரு 12 லட்ச ரூபா வரைக்கும் லோன் போட்டுக்கலாம். ஒரு 3 லட்ச ரூபா நீங்கள் கையில் இருக்க அமௌண்ட்டை வச்சு நீங்கள் போட்டுடலாம். அமௌண்ட்டு அக்ரிமெண்ட் போட்டு நல்லபடியாக வந்து நீங்கள் வந்து இந்த இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பத்திரம் போட்டுக்கலாம். அதில் வந்து நீங்கள் வந்து காலங்கள் நீங்கள் இஎம்ஐ கட்டிகிட்டே வந்துகிட்டே இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா லேண்டோட வேல்யூ எங்கேயோ ஓடி போயிடும். நீங்கள் அந்த 12-13 லட்ச ரூபாய்க்கு தான் நீங்கள் இஎம்ஐ கட்டிட்டு வந்துருப்பீங்க. ஆனால் லேண்டு வந்து 4-5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 லட்சத்துக்கு ஓடி போயிடும். யாருக்கு லாபம்? நமக்கு தானே. பாருங்கள், நல்ல ஒரு யோசனைகளாக பண்ணி நல்ல ஒரு முடிவுகள் பண்ணுங்கள். வந்து நேரில் வந்து இந்த இடங்களை பாருங்கள். பார்த்து நல்லபடியாக ஒரு லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தானே இருக்குது, ஏரியா நல்லா இருக்குது, மண் நல்லா இருக்குது, தண்ணி நல்லா இருக்குது. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அமைதியான ஏரியா.
ஆமாம், எந்த கரைச்சலும் கிடையாது. வீடுகள் சுற்றி வந்து வீடுகள் வந்துட்டுருக்கு. அந்த வீடியோவில் பார்க்குறப்ப ஆமாம் ரொம்ப தூரத்தில் காட்டுறாரு, அங்கிட்டு இருக்குப்பா வீடு சின்ன சின்ன தெரியுதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் நேரில் வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த கேமராவில் காட்டுறப்ப ரொம்ப தூரமாக காட்டும். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இந்த தான் இருக்குது, ஆனால் வீடியோவில் பார்க்குறப்ப ரொம்ப தூரமாக தெரிஞ்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் நேரில் வாங்க, நேரில் வந்து பாருங்கள். கட்டடங்கள், வீடுகள் எல்லாருமே வந்து ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம், டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய இடம். வாங்கி போடுங்க. வாழ்க்கையில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்றைக்குமே வாடகை வீட்டிலே நிறையா இருந்துகிட்டே இருப்போம். இந்த வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் முக்கியமாகவே சொல்கிறேன், ஒரு இடத்த கஷ்டப்பட்டு வாங்கிடுங்க. வாங்கிட்டிங்கன்னா பிற்காலத்தில் நம்ம அந்த லேண்டை கூட மாற்றிட்டு கூட நம்ம டக்குன்னு ஏதாவது ஒரு வீடை கூட நம்ம வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவை சொல்கிறேன். சரிங்களா? நேரில் வாங்க, இந்த இடத்த பாருங்கள். பிடிச்சவங்க நம்பரில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.